श्रौदत्मार्दाधिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्त वेदार्थ विदे विगणसे नमः अस्मत् குருபே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகணச மகா குருபே நமக. இப்போ சொல்ல போகிற மந்திரம் திருமணம் ஆக வேண்டிய திருமணம் தடைப்பட்ட ஆண்களுக்கு ஏற்ற மந்திரம். நிறைய பேர் நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், ஆண்கள் திருமணம் தடைப்படுமா இல்லை திருமணம் ஆகாமல் இருக்குமான்னு. இப்போ நடப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களோட விகிதாச்சாரம் குறைவாகவும் ஆண்களோட விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறதாவே எல்லாரும் சொல்கிறா. உண்மையாக தான். இப்போ 30 பெண்கள் இருக்கிற இடத்துல 70 ஆண்கள்னு விகிதாச்சாரம் வரும்போது 100க்கு 30 பேர் பெண்கள் 70 பேர் ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கான்னா, அப்போ மீதி 40% ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது இயற்கை தானே. இது இயற்கையாக இப்போ நடக்கிறது. இது எல்லா மதத்தில் எல்லாருக்குமே இது பொதுவாக காமனாக தெரியுது, பொதுப்படையாக தெரியுது. இப்போ திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணம் நடக்க இந்த மந்திரம் உபயோகமாக இருக்கும். அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம்லாம் பேசிடுவா, நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டிய நிலையில், நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோன்ற நிலையில் இப்போ அந்த பெண் வேண்டான்னு சொல்லிடுவாள். பெண் வீட்டாரே வேண்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது, பெண்ணே வேண்டான்னு சொல்லுவாள். அது ஒரு பார்க்குறோம், அது நிறைய இடத்துல பார்க்குறோம். இன்னொரு பிரச்சனை வீட்டில் எதிர்ப்பு. இப்போ சில குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவள் என்கிட்ட சொல்கிறத நான் நிறைய இடத்துல கேட்குறோம். இந்த மாதிரி என் பையனே தீர்மானம் பண்ணிட்டான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. பண்ணிக்கக்கூடாது. அது மொழி காரணமாகவோ இன காரணமாகவோ அல்லது ஜாதின்ற ஒரு உணர்வு காரணமாகும். அதனால் ஜாதி மதம் இனம் ஏதோ ஒரு காரணத்தாலையும் திருமணத்தை இந்த பெற்றோர்களே தடை பண்ணுறதையும் பார்க்குறோம். இது மாதிரி திருமணம் என்பது அது மனம் சேர்ந்ததாக இருக்கணும். அதனால் திருமணத்தில் கலப்பு மனம் வேண்டான்னு சொல்கிறதும் மொழி கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் இந்த யுகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணங்கள் தடைப்படும் பொழுது இந்த மகாமந்திரத்தை ஜபிக்கிறதுனால திருமணமாகப்பட்டது இளைஞர்களுக்கு கைகூடி வரும். இதை பிரத்யேகமாக ஆண்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம்னு சொல்லலாம். சரி, இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு கல்யாணமாகி மனைவி பிரிஞ்சு போயிடுவாள். அப்படி தர்ம ரீதியாக தார்மீகமாக உங்கள் மேலே எந்த தவறும் இல்லாத பொழுது அந்த கணவன் மனைவி இடையே விரிச்சல் ஏற்பட்டு மனைவி பிரிஞ்சு போகிறான் போது இந்த ஜபத்தை பண்ணால் பிரிந்த மனைவி தேடி வருவாள். ஆனால் இந்த மந்திரத்தை தவறாக பிரயோகிக்கலான்ற எண்ணம் மட்டும் கூடாது. ஏன்னா இது 2 பக்கம் கூரான கத்தி மாதிரி. தவறாக பிரயோகிக்க நினச்சா கட்டாயம் நினைப்பவரையே அழிச்சிடும். அதனால் இது தர்ம ரீதியாக தார்மீகமாக நியாயமாக பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரமே தவிர தவறான எண்ணங்களோடு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண நினைச்சா பிரயோகம் பண்ணக்கூடியவரையே கட்டாயம் இது பிரச்சனையை கொண்டு பண்ணிடும். அதனால் இந்த மந்திரத்தை தவறான சிந்தைகளோட பிரயோகம் பண்ணக்கூடாது. தவறான சிந்தையோடனா விருப்பப்படாத பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறது, மனைவியை கொடூரமாக சித்திரவதை பண்ணிட்டோம், அந்த மனைவி என் காலில் விழணும்னு நினச்சி இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனா பலன் கட்டாயம் தராது. அதனால் தார்மீகமான முறையில் பிரயோகிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மந்திரம் நல்ல பலனை தரும். தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்கோங்க. ஓம் க்ளீம் ராஜகந்தர்வ, ஓம் க்ளீம் ராஜகந்தர்வ ககனாச்சர்ய சித்திரசேன கன்யாம் பிரியச்சமே ஸ்வாஹா. இதை எழுதிட்டீங்களா? இப்போ இந்த மந்திரத்தை தொடர்ந்து 32 உரு 90 நாட்கள் ஜபிக்கலாம். இது ஆரம்பிக்கிற அன்னைக்கு ரோஜா குல்குந்து விசேஷ நைவேத்தியம் பண்ணுறது, முடிக்கிற அன்னைக்கு செவ்வாழைப்பழம் 5 செவ்வாழைப்பழம் பசும்பால் வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணலாம். இதை குங்குமத்தில் ஜவ்வாது கலந்து திலகமாயிட்டுக்கலாம், இல்லை சந்தனத்தில் திலகமாயிட்டுக்கலாம். பிரச்சனைகள் சுலபமாக தீரும். விருப்பப்பட்ட வாழ்க்கை தேடி வரும். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். நல்ல மனதுடன் ஜபித்தால் நல்ல திருமண வாழ்க்கை நிச்சயம் நடக்கும்.